அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் வழங்க இருக்கும் செய்தி கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருளாளர். அவர் அருளியது கந்தர் அனுபூதி. தம் முதிய காலத்தில் அனுபவம் கனிந்த நிலையில் அவர் இதனை இயற்றியதாக கூறுவர். இறைவனை கண்ட அனுபவத்தில் பூரிப்பது அனுபூதி. அனுபவம் என்பது ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என்போம். அனுபூதி என்பது எவர் கண்டினியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ், தொடர்ந்த மறக்க இயலா அனுபவம். அதாவது ஒரு சிறிதும் மனதிலிருந்து நீங்காது நிலைத்திருப்பது. அணு என்றால் அருகில், பூதி என்றால் வாசம் செய்தல். கந்தனுக்கு அருகில் வாசம் செய்த அனுபவங்கள் கந்தர் அனுபூதியாக இடம்பெற்றது. சிவத்தோடு ஒன்றுபடுவது சிவானுபூதி, கந்தனோடு ஒன்றுபடுவது கந்தர் அனுபூதி. திருமூலர் இடையன் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம். அதுபோல அருணகிரிநாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலை சொன்னார் என கூறுவர் நம் முன்னோர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் அருள் பெற்றபின் உணர்விலேயே நீக்கமர நிலை பெற்றுவிட்ட நிலை, அதாவது ஜீவனாய் இருக்கின்ற தன்னை பிரம்மம் தன்னுடன் இணைத்து கொண்டு நீங்கா நிலையில் நிலைத்துவிட்ட நிலைதான் அனுபூதி நிலை. கந்தக்கடவுளின் அனுபூதி பெற்று பாடப்பட்ட பாடல்கள் இவைகள். ஆகையினால் இங்கு விரக்திக்கே இடமில்லை. 10ஆம் திருமுறை திருமந்திரம். இந்த திருமந்திரம் நூலுக்கு ஒப்பாக இந்த கந்தர் அனுபூதி நூல் கொள்ளத்தக்கது என சமயவாணர்கள் கூறுகின்றனர். சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த இந்நூல் ஒரு சிறந்த பாராயண நூலாகும். இந்த நூலில் முருகனின் திருவுரு, ஊர்தி, படை, கொடி முதலானவை கூறப்படுகின்றன. ஈதல் இந்த நூலில் வலியுறுத்தப்படுகிறது. பாசத்தலையில் கலங்கிய நிலை, மனம் அமைதி பெற்று தவத்தில் ஒன்றிய நிலை, முருகன் திருவருள் பெற்ற ஞான நிலை, உபதேச நிலை என்னும் 4 பிரிவுகளில் பாடல்கள் அமைந்துள்ளன. 51 விருத்தப்பாக்களால் ஆனது கந்தர் அனுபூதி. தனியே ஒரு காப்பு செய்யுள் உள்ளது. அருணகிரிநாதர் கிளியாக இருந்து ஓதினார் என்றும் கூறுவர். கந்தர் அனுபூதி பெற்று கந்தரு அனுபூதி சொற்ற எந்தையருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ என்று கூறினார் தாயுமானவர். அருணகிரிநாதர் முருகனுடைய அருள் அனுபவத்திலே ஊறினவர் என்பதை அவருடைய திருவாக்காகிய பாடல்கள் காட்டும். அனுபவ உரைப்பிலே தலை சிறந்தவர் அருணகிரிநாதர் என்பது மாத்திரமன்று, அளவிலும் அவர் பாடியவை மிகுதியாக உள்ளன. அவர் பாடியவை திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, மயில் விருத்தம், வேல் விருத்தம், கந்தர் அனுபூதி என்பவை. இவற்றில் திருப்புகழ் வெள்ளம் போல பெருகி வந்தது. அருணகிரியார் வாக்கில் 16,000 திருப்புகழ் சந்தப்பாக்களை அவர் பாடினார் என்று வேறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த நூல் முருகன் தனக்கு குருவாய் வரவேணும் என வேண்டிக் கொள்ளும் பாடலோடு முடிவடைகிறது. அந்த பாடல், அதாவது உருவாய் அருவாய், அந்த பாடலை அனைவரும் கேட்டிருப்போம். அதில் 7 வாய், 4 யாய், 2 தாய், 2 ராய், 1 குகனே என்று பாடியிருக்கிறார். எல்லா பாடல்களுமே நிலைமண்டல ஆசிரியப்பா வகையில் அமைந்துள்ளன. பாடல்கள் எதுகை தொடை ஓட்டத்தால் சந்தச்சுவை உடையனவாக உள்ளன. கந்தர் அனுபூதி பாடல்களை பாராயணம் செய்வது மந்திர உச்சாடனம் செய்வதற்கு ஒப்பாகும் என்று நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.